Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa nashhadu anna sayyidana wa nabiyyana wa maulana Muhammadan abduhu wa rasuluhu arsalahu Allah bil haqqi bashiran wa nadhira wa da'iyan ila Allah bi idnihi wa sirajan munira amma ba'd faqad qala Allah ta'ala fi kalamil 'azim al-furqanil majid fa'udhu billahi minasy syaithanir rajim bismillahir rahmanir rahim alhaakumut takatsur hatta zurtumul maqabir sadaqallahul aliyyul azim wa qala rasulullah sallallahu alaihi wasallam dibbani jai'ani ursila fi qalamin bi afsada laha min hirsil mar'i 'ala al-mali wasyarafi li dinihi sadaqa rasulullah sallallahu alaihi wasallam. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய திருப்பும் ஸலவாத்தும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் வழிபாட்டு வாத உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபோ தாபிஈன்கள் மற்றும் உலகத்தில் வாழ்ந்து கொள்கின்ற நீ வாழப் போகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் எல்லோர் மீதும் இரண்டும் உண்டாவதாக. கனிமிக சோழர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய படைப்புகளில் ஒரு வித்தியாசமான படைப்பாக அல்லாஹ் தஆலா மனித படைப்பு அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். எல்லாவித உணர்வுகளையும் சேர்ந்த ஒரு படைப்பாக ஒரு மனிதனை மேம்படுத்துவதும் அந்த உணர்வுகள் தான் ஒரு மனிதனை மிக கேவலமான வழியை கொண்டு செல்வது அந்த உணர்வுகள் தான். அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்தி வாழக்கூடிய தன்மை யாரிடம் இருக்குமோ அத்தகைய மனிதர்கள் அல்லாஹ் தஆலா அந்த மனிதர்களை மேம்படுத்தி உயர்வான அந்தஸ்து அல்லாஹ் தஆலா வாழ வைக்கின்றார். யார் தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்பாடு இல்லாமல் அதை அந்த உணர்வு எங்கெல்லாம் அழைத்து செல்லுமோ அந்த வழிக்கு யார் செல்வார்களோ அத்தகைய மனிதர்களை இந்த உலகத்தில் மிக கேவலமான ஒரு பாதைக்கு அல்லாஹ் தஆலா மாற்றி விடுகின்றார். அந்த உணர்வு சொல்லும்போது பொதுவாக உணர்வுகளை அல்லாஹ் தஆலா என்ன செய்யல, அது தடை செய்யல. நம்ம கலந்த ஒன்று உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, இப்போ கோபப்படுவது மார்க்கத்துல ஒன்றுதான். கோபப்படுவது தப்பு இல்லை, ஆனா எந்த அளவுக்கு கோபப்படணும், அந்த கோபம் எல்லை மீறும் பொழுது என்ன செய்ய சொன்னா அது மூலமாக பெரும் கேவலத்தை அது உண்டு பண்ணிடும். கோபத்தை கட்டுப்பாடு வைத்துக் கொண்டு எதுக்கு கோபம் வரணுமோ அதுக்கு கோபப்பட்டா பிரச்சனை இல்லை. அந்த கோபத்தை எல்லை மீறி கட்டுப்பாடு இல்லாத கோபமாகும்போது என்ன சொன்னா அந்த நேரத்தில் மிகப்பெரிய கை சேர்த்துட்டு அது உண்டு பண்ணிடும். அதே போல ஆசைப்படணும் தப்பு இல்லை. ஏன்னா ஆசைப்படுறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல இல்லையா, ஆசைப்படணும். குர்ஆன் நான் சொர்க்கத்தை ஆசைப்படுங்க இல்லையா, மறுமைக்கு ஆசைப்படுங்க. இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா அனுமதித்த வழியில் ஆசைப்படுறது தப்பு கிடையாது. அது எந்தவித குற்றம் இல்லை. நம்ம சேர்ந்து அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான். ஆனா அதே ஆசைகள் எல்லை மீறும் பொழுது அது பேராசையாக மாறும்போது என்ன தெரியுமா, சில நேரத்தில் அந்த பேராசை என்பது அந்த மனிதனை தீய வழிக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். பேராசை பண்ணும்போது என்ன தெரியுமா, சில நேரத்தில் திருட ஆரம்பிப்பாங்க. பேராசை பண்ணும்போது சில நேரத்தில் தவறான பாதிக்கு போக ஆரம்பிப்பாங்க. பேராசை என்று சொன்ன எந்த வழியும் சம்பாதிச்சா சரி நம்ம என்ன செய்ய மாட்டோம். நம்ம சொல்லுவாங்க இல்லையா, பேராசையின் காரணமாக தான் என்ன செய்வோம், சில நேரத்தில் கடன் வாங்கி ஆடம்பரமாக திருமணம் செய்வது கூட பேராசை தான். நம்ம கையில எவ்வளவு இருக்கோ அதை வச்சு நிக்கா பண்றோம்,
பிரச்சனை இல்லை, மார்க்கத்துக்கு அனுமதி தருது. இல்ல நான் வந்து உலகத்தில் என்ன செய்யணும், நம்ம வந்து பெருசா பேசப்படணும். என்ன செய்வோம் சொன்னா, கடன் வாங்கி திருமணம் செய்வாங்க, கடன் வாங்கி வீடு கட்டுவாங்க, கடன் வாங்கி என்ன செய்வாங்க சொன்னா அதிக அளவு வந்து சக்திக்கு மீறிய வாகனம் வாங்குவாங்க, வண்டி வாங்குவாங்க. இது என்ன ஒரு கட்டத்தை என்ன தெரியுமா, சில நேரத்தில் கடனை அடைக்க முடியாம என்ன சொல்ல சில நேரத்துல அவர் கேவலத்தை உண்டு பண்ணிடும். இதுக்கு வந்து ஒரு காரணம், சில வந்து அத்தியாவசிய தேவை இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சில நேரத்தில் பார்க்கும்பொழுது அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது பேராசை தான். அதிகமா என்ன செய்யணும், அதிகமா சம்பாதிக்கணும், அதிகமா சம்பாதிக்கணும். அப்ப இந்த அதிகமா சம்பாதிக்கணும், அதிகமாக பொருள் தேடுவது, இது வந்து எப்படி சொன்னா மார்க்கத்தில் ஒரு கட்டத்துல இது வந்து ஒரு கேவலமா செய்யணும்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் சொல்லி கிடைக்கிறான். இன்னும் சொல்ல போனா சொல்லுவாங்க இல்லையா, சில பேர் வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து தடுக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன் சொல்றாரு, ஹாக்கு முத்தகாசு ஹத்தா ஜுருதுல் மகாபிர், அல் ஹாக்கு முத்தகாசு, பொருள்களை வந்து அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணமானது உங்களை என்ன செய்துள்ளது, அல்லாஹ்வுடைய இபாதத்திற்கு உங்களை வந்து பராமுகமாக்கி விட்டது, தடுத்து விட்டது. எதற்கு அந்த சிந்தனை இருக்கும், ஹத்தா ஜுருதுல் மகாபிர், நீங்கள் கபர்கள் சந்திக்கும் வரைக்கும். இது பொதுவான ஒரு ஸ்டேட்மெண்ட், அல்லாஹ்வுடைய ஸ்டேட்மெண்ட். சில இருக்கிறாங்க எப்படி தெரியுமா, வாழும்போது அல்லாஹ்வுத்தாலா கொடுத்த வாழ்க்கையை பொழுது கொண்டு நமக்கு அல்லாஹ் இதுதான் அல்லாஹ்வுத்தாலா கொடுத்துருக்கிறான், அதெல்லாம் உண்மை. இந்த உலகத்துடைய வாழ்க்கையை கொடுத்து கொண்டு எப்படி சொன்னா அல்லாஹ்வுத்தாலா என்ன செய்ய சொன்னா அல்லாஹ் தீர்மானித்தாலும் அல்லாஹ் கொடுத்துட்டான். இதுதான் உன்னுடைய உலக வாழ்க்கை, இதான் உன்னுடைய குடும்பம் இப்படிதான் இருக்கும், உன்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், அது ஒரு சம்பாதி இப்படிதான் இருக்கும். அல்லாஹ் என்ன செய்ய சொன்னா அளவான முறையில் அல்லாஹ்வுத்தாலா விதித்து அல்லாஹ்வுத்தாலா பூமிக்கு அல்லாஹ் அனுப்பிட்டான். அவன் ஆசைப்பட்டாலும் சரி, எவ்வளவு முயற்சி பண்ண சின்ன என்ன விதிக்கப்படுறதோ அதான் வீட்டில் வந்து சேரும், எந்த மாற்றமும் கிடையாது. என்ன தெரியுமா, சில நேரத்துல இந்த ஆசை அதிகமாக பேரசேரும் மாதிரி சில தவறான செயலை செய்யும் பொழுது அது என்ன அந்த நேரத்துல ஒரு கேவலமான விஷயத்தை வந்து அவன் மேல சுமத்தப்படுது, கேவலமான ஒரு பணிகள் ஆளாகிறான். அப்ப இந்த மார்க்கத்துக்கு வேணாம் சொல்லுது, கட்டுப்பாடு இருக்கு. கட்டுப்பாடு என்ன செய்ய, எல்லாத்துக்கும் கட்டுப்பாடு வாழுமாறு அல்லாஹ் சொல்லி காட்டுறா, அல்லாஹ் தூதரும் சொல்லி காட்டுறாங்க. எந்த சொல்ல இப்ப சொன்ன ஹதீஸ்ல பாருங்க, நபிஸல்லா சொல்றாங்க, திபானி ஜாயிஆனி, பசித்த இரண்டு ஓநாய்கள், பசியோடு இருக்கிற ரெண்டு ஓநாய் வந்து ஒரு ஆட்டு மந்தையில விட்டு வச்சுக்கல, அந்த என்ன செய்யும், அந்த ஆட்டு மந்தை எவ்வளவு சேதப்படுத்தாது, எவ்வளவு பாதிப்பு உண்டாகும். அதை விட பெரிய பாதிப்பு எதுன்னு சொன்னா ஒரு மனிதனுக்கு வந்து செல்வத்தின் மீது உள்ள பேராசை, செல்வத்தின் மீது உள்ள பேராசை சொன்னா ஒரு ஈமானியை பாழாக்கிறோம். சொல்லி காட்டாங்க, பசித்த இரண்டு ஓநாய்கள் வந்து ஒரு ஆட்டு மந்தைக்குள்ள விட்டா எவ்வளவு சேதத்தை உண்டு பண்ணுமோ அதை விட பெரிய சேதத்தை எதுக்கு உண்டு பண்ணும், ஒரு மனிதன் வந்து செல்வத்தை மீது உள்ள பேராசையானது அவனுடைய ஈமான் என்ன செஞ்சிடும், அது பாழாக்கிறோம். மார்க்கத்தின் மீது உள்ள பற்றை என்ன செஞ்சிடும், இல்லாமல் ஆக்கிறோம் என்பதாக நபிஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அப்ப வந்து பாக்குறோம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யணும் சொன்னா பல இடங்கள்ல வந்து இதை பத்தி ரொம்ப என்ன செய்யறாங்க, வன்மையா கண்டிச்சு இருக்கிறாங்க, வன்மையா கண்டிச்சு இருக்கிறாங்க. அதே இடத்துல பார்க்கும் பொழுது சொல்லுவாங்க இல்லையா, சில நேரத்துல வந்து மனுஷன் சொல்லுவான், என்ன சொல்ல தெரியுமா, எல்லாம் எனக்கு சொந்தமானது, எல்லாம் எனக்கு சொந்தமானது. எப்போ பேராசை, அதாவது பேராசை வந்து பேராசையுடைய ஒரு நோக்கம் வந்து எப்படி போகும் சொன்னா, எல்லாம் என்ன செய்யணும், வாழ்க்கையில எல்லாம் நமக்கு சொந்தமாக ஆக்கிவிட வேண்டும், எல்லாம் என்னுடைய உணவு, என்னுடைய உடை, என்னுடைய இடம், என்னுடைய வீடு, என்னுடைய வாகனம், என்ன செய்யணும் சொன்னா இப்ப சொல்லிட்டு போவாங்க. அப்ப நபிஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் சொல்வதாக நபிஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, இப்னு ஆதம் எப்போது இப்னு ஆதம் ஆதில் மகன் வந்து செய்யறானா சொல்லிட்டே இருக்கிறானா, என்ன சொல்றான், மாலி மாலி, இது என்னுடைய செல்வம், என்னுடைய செல்வம் சொல்லிட்டே இருக்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றானா, இப்னு ஆதம் ஆதில் மகனே, மின் மாலிக்க இல்லாம அக்கல்த, உன்னுடைய செல்வம் எது தெரியுமா, சொந்தமானது எது தெரியுமா, நீ எதை உண்டு கழித்தாயோ அது உனக்கு சொந்தமானது. ஒரு உணவை சாப்பிடுறோம், சாப்பிட்டு முடித்து கழுத்தி விட்டால் அது நமக்கு சொந்தமானது. யாரும் வந்து வாங்க முடியாது, யாரும் வந்து பங்கு கேட்க முடியாது. நபிஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றானா, இப்னு ஆதம் மின் மாலிக இல்லாம அக்கல்த, அதே மாதிரி அவ் லபிஸ், அதாவது நீ வந்து உடுத்தி கிழித்த உடை, ஒரு ட்ரெஸ் போடுறோம், அந்த ட்ரெஸ் என்னங்க உடுத்தி அது வந்து பழசாக மாறி மக்கி இத்து போது பார்த்தீங்களா, அந்த உடை என்னது, அது உனக்கு சொந்தமானது. அந்த உடை நல்லா இருக்கிற வரைக்கும் என்னது, அது இன்னொரு பங்கத்துல இருக்கு, நல்லா இருக்கிற வரைக்கும். நாமளே அதை போட்டு ஒடுத்தி அதை கிழித்து விட்டேன்னு சொன்னா அது என்ன ஆகும், அது வந்து இன்னொருத்தர் வந்து பங்கு கேட்க முடியாது, அது உனக்கு சொந்தமானது. மூணாவது சொல்லி காட்டுறாங்க, அவன் சத்தத்தை அம்லைக்க, நீ வந்து சதகா செய்து எதை வந்து முன்கூட்டி அனுப்பி வைத்தாயோ அது உனக்கு சொந்தமானது.
நல்லா சம்பாதிக்கிறோம், நல்லா சேர்த்து வைக்கிறோம். இந்த உலகத்துல சேர்த்து வைக்கும்போது என்ன தெரியுமா, நாம் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யறாங்க, நாம் உரிமை கொண்டாடலாம். நம்ம நம்முடைய மௌத்துக்கு அப்புறம் நம்மளுடைய வாரிசுக்கு அது போயிடும். பல பேர் என்ன செய்வாங்க, அவங்க பங்கெடுப்பாங்க. ஆனா அதே நேரத்துல நாம் சதக்கா பண்ணிட்டு வச்சுங்க, என்ன செய்யறோம், குறிப்பிட்ட பகுதி சதக்கா பண்ணிடுறோம், அதனை பார்த்து சதக்கா பண்றோம். இந்த சதக்காவுக்காக வந்து கொடுக்கப்பட்ட பொருளானது அது உனக்கு சொந்தமானது. யாரும் வந்து அதை வந்து நான் பங்கு கேட்க முடியாது என்பதாக என்ன செய்யறாங்க, முனுசரசா சொல்லி காட்டுறாங்க. இதான் நம்ம சொந்தம். இதுவரை என்ன செய்ய போறோம், இதுக்கு மேல உள்ளது எப்படி சொன்னா நம்ம உரிமை கிடையாது, நம்ம உரிமை கிடையாது. அப்ப என்ன செய்யணும், மார்க்கம் என்ன சொல்றது, நீ உங்களுடைய ஆசைகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்க, உங்கள் ஆசையை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்க, பேராசையை மாற்றி விடாதீங்க. ஏன்னா பேராசை மரம் என்ன சேர்த்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உங்கள் தவறான பாதிக்க கொண்டு போயிடும், உங்களை ஈமனை வந்து பாழாக்கிடும். அப்ப என்ன தேவை, இருப்பதை வந்து கொடுத்தி கொண்டு வாழ்வது. மார்க்கம் சொல்லுது, உங்களுக்கு என்ன அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கானோ இல்லைங்களா, எல்லா உலகத்துல வந்து சொல்லுவாங்க இல்லையா, மமாமின் தாபத்தின் பில்லாரதை இல்ல அதல்லாஹ் ரிஸ்குஹா. இந்த உலகத்துல உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசியும் அல்லாஹ் செய்யறான், உணவளிக்க அல்லாஹ் தஆலா பொறுப்பேற்றுக் கொண்டான். சில பேருக்கு சில பொறுப்பு அல்லாஹ் தஆலா கொடுத்துருப்பான் இல்லைங்களா. அப்படியே மற்றதெல்லாம் விடுங்க. இப்போ ஒண்ணே நம்ம உடல் எடுத்துக்கிட்டு வச்சுங்களேன், நம்ம உடல்ல நம்முடைய கண்ட்ரோல் இருக்கிற சில பகுதி இருக்கு, நம்முடைய கண்ட்ரோல் இல்லாத சில பகுதியும் இருக்கு. நம்மளோட கண்ட்ரோலோட பகுதி என்ன, இப்போ உதாரணமா நம்ம உணவு தட்டுன்னு வச்சுங்களேன், என்ன செய்யறோம், அந்த உணவை வந்து நம்ம கையால் என்ன செய்யறது, எடுத்து முயற்சி பண்ணி எடுக்கிறோம், முயற்சி பண்ணி என்ன செய்யறோம், வந்து வாயில போடுறோம், மெல்லுறோம், முழுங்குறோம். நம்மளோட கண்ட்ரோல் அல்ல விட்டுட்டான். அது வந்து உள்ள சென்ற பிறகு நம்ம கண்ட்ரோல் கிடையாது. அல்ல என்ன செய்யறான், அது அவன் கண்ட்ரோல் வச்சிருக்கிறான். அல்லாஹ் நாடுனா என்ன செய்யாது, ஜீரணமாக செரிமானம் வந்து வெளியே கழிவாக வெளியேறும். அல்லாஹ் நாடான்னு சொன்னா அது மூலமா பெரிய பாதிப்பை வந்து அது வந்து உண்டு பண்ணும். இது வந்து என்ன தெரியுமா, இது வந்து உலகத்துல இவர் அல்ல விதிச்சிடறான், உங்களுக்கு என்ன சேருமோ அதான் வந்து உங்களுக்கு விதிக்கப்படுறதா வந்து சேரும். அப்ப என்ன சொன்னா, நம்ம அல்லாஹ் என்ன கொடுத்துருக்கின்றானோ என்ன செய்யுங்க, அந்த பொருந்து கொண்டு வாழ வேண்டும். நாம் சில பேர் கற்பனை பண்ணிருப்போம், சின்ன வயசுல நம்ம இப்படிலாம் வாழணும் பார்த்து கற்பனை பண்ணியிருப்போம், ஆனா நேர் மாற்றமா வாழ்க்கை அமையும். அப்ப என்ன தெரியுமா, இதுதான் அல்லாஹ் தந்த வாழ்க்கை. அல்லாஹ் தந்த வாழ்க்கையில வந்து பொருந்து கொண்டு வாழணும் சொன்னா அந்த கட்டத்துக்கு அப்புறம் நம்ம கல்புக்குள்ள வந்து பெரிய ஒரு அமைதி வந்து அது உண்டு பண்ணிடும். அதே இடத்துல பாருங்க, சின்னத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நப்சல்லா சொல்லி காட்டுறாங்க, கத் அஃப்லஹ மன் அஸ்லம, கத் அஃப்லஹ மன் அஸ்லம. அதான் சொல்றாங்க இல்லையா, யார் வந்து சலாமத்தாக, யார் வந்து பாதுகாப்பா இருக்காங்களோ அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து வெற்றி பெற்று விட்டார்கள், அல்லாஹ் தஆலா கிட்ட போய் அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க. யாரு சொன்னா, ஒரு ருசிக்க கஃபாஃபா, அது மன் அஸ்லம, ஒரு முஸ்லிம் கலிமா சொல்லி முஸ்லிம் ஆகிறாங்க, அவங்க செய்றாங்க, அவங்க வெற்றி பெற்றுறாங்க. ரெண்டாவதாக ஒரு ருசிக்க கஃபாஃபா, அதாவது போதுமான அளவு ரிஸ்க் தரப்பட்ட மனிதன், ரொம்ப அதிகமான ரிஸ்க் கிடையாது, போதுமான அளவு. இது இன்னொரு ஹதீஸ் ஞாபகம் வருது, நப்சல்லா சொல்லி காட்டுறாங்க, யாரு பெரிய பணக்காரர் தெரியுமா, பெரிய பணக்காரர் யாரு, அன்னைக்கு விழிக்கும் போது காலையில் எந்திரிக்கும் பொழுது அன்னைக்கான உணவு அவன் கையில் இருக்கு, அன்னைக்கான உணவு கையில் இருக்கு. எந்திரிக்கும் போது எப்படி இருக்கிறாரு, உடல் ஆரோக்கியத்துக்கு காலை எந்திரிக்கிறார் இல்லைங்களா. இந்த மாதிரி அதே மாதிரி எப்படி சொன்னா, அந்த நேரத்தில் அவருக்கு குடும்ப சூழல் வந்து எப்படி சொன்னா சாதகமாக இருக்கு. அன்னைக்கு மட்டும் அன்னைக்கு தினத்துல இவ்வாறு இருக்கும் அவர் யாருங்க, அவர் தான் வந்து அல்லாஹ் கிட்ட அதிகமான நியமத்து தரப்பட்ட மனிதரா. ஏன் சொன்னா அதெல்லாம் உண்மை, நம்ம அது இருக்கும், நம்ம ரிஸ்க்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான், இன்னைக்கு வந்து அல்லாஹ் ரிஸ்க்கு கொடுத்துருக்கான், நாளைக்கு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அப்ப இவ்வாறு நம்ம என்ன செய்யணுங்க, இருப்பதுக்கு வந்து பொருந்தி வாழும்போது என்ன சொன்னா அது என்னது, அது வெற்றியின் பாதைக்கு வந்து அது கொண்டு செல்லும். சொல்றாங்க, ஒரு ருசிக்க கஃபாஃபா, போதுமான அளவு ரிஸ்க் தரப்பட்ட மனிதர். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா எதை அவருக்கு கொடுத்தானோ அதை அவர் கொடுத்து கொண்டார். இது போதும். கினாஅத் அரபில சொல்றாங்க, அரபில கினாஅத் என்ன சொன்னா சொல்றாங்க இல்லையா, இது அல்லாஹ் தஆலா என்ன கொடுத்தானோ இது போதும் சொல்லி பொருந்தி கொண்டு வாழ்வது. சஹாபாக்கள் வந்து வாழ்ந்தாங்க. சஹாபாக்கள் யாருங்க, சஹாபாக்கள் பார்த்து சொன்னா செல்வந்தமான சஹாபிகளை விரல் விட்டு சொல்லலாம், குறிப்பிட்ட ஆள் தான் இருந்திருப்பாங்க. பெரும்பாலான சஹாபி எப்படி வாழ்ந்தாங்க சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல வந்து அல்லாஹ் தான் சான்று தருகின்றான். யஹ்சபுஹுல் ஜாஹிலு அக்னியா அல்லாஹ் சொல்றான். யாரை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நபி ஸல்லல்லாஹு காலத்துல திண்ணை தோழர்களா வாழ்ந்து 70 சஹாபிகள் அஸ்ஹாபு சுஃபா சொல்வாங்க. இந்த அஸ்ஹாபு சுஃபா சொல்லக்கூடிய 70 சஹாபி என்று சொன்னா அந்த நபியுடைய அந்த பள்ளியுடைய திண்ணை தான் அவங்க இருப்பிடம், அங்கதான் தங்கி இருப்பாங்க. அந்த சஹாபிகள் என்ன கிடையாதுங்க, அந்த வேலை உணவு கிடையாது. யாராவது வந்து ஏதாவது கொடுத்தா அவங்க சாப்பாடு, யாராவது என்ன செய்வாங்க, வீட்டுல வந்து சாப்பாடு வச்சு பேர் வந்து அழைத்து சென்று சாப்பாடு கொடுப்பாங்க. இப்படி சில சஹாபி இருந்தாங்க. இந்த சஹாபி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், யஹ்சபுஹுல் ஜாஹிலு, வெளியூர் வந்து யாராவது தெரியாத மக்கள் வந்து பார்த்தாங்க பார்ப்பாங்களா, பார்த்து சொல்லுவாங்களா,
அக்னியா, அந்த மக்களை பார்த்து எவ்வளவு செல்வந்தர் போலுக்கு நினைப்பாங்களாம். ஏன்னா எந்த தேவை யாரும் கையில் கேட்க மாட்டாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க, இருப்பத்தை கொண்டு கொடுத்துட்டு வாழ்வது. அப்போ ஒரு மனுஷ உலகத்துல வந்து அல்லாஹ் என்ன கொடுத்தானோ அதை வந்து கொடுத்து வாழ்ந்தோம்னு சொன்னா கண்டிப்பா அல்லாஹ் என்ன செய்யறாங்க, அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தால வெற்றியுடைய பாதி அல்லாஹ் வந்து தெரிந்து கொடுக்கின்றான். இன்னொரு வந்து இன்னொரு பக்கம் பார்த்து சொன்னா நம்ம பரக்கத்து சொல்லுவோம். பரக்கத்து என்பது என்னங்க, அதிகமா பொருள் சம்பாதிச்சா பரக்கத்து. அதானே ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபாய் மேல 2000 சம்பாதிச்சாங்க, அது பரக்கத்து சொல்லுவோம் இல்லையா? நம்சல சொல்லி காட்டுறாங்க, லைசத்துக்கு என்ன அந்த கஷ்டத்தில் ஆறும் செல்வம். செல்வந்தர் என்பது தெரியுமா, செல்வம் என்பது தேவையற்ற நிலை என்பது தெரியுமா, அதிகமாக பொருள் கிடையாது. ஒரு வந்து அதிகமா சம்பாதிக்கிறாங்க, நல்ல சம்பாதிச்சு எங்கே செல்வந்தராக வச்சுக்கல, அது வந்து என்னதுங்க, அது பார்க்கப்பா அல்லாஹ்வுடைய பார்வையில செல்வந்தராக இருக்க முடியாது. வலா கிண்டல் ஏன்னா அலை நஃப்ஸ். செல்வந்தர் யார் தெரியுமா, யார் வந்து போதுமன்ற மனதோடு இருக்கின்றாங்க அவங்க தான் யாருங்க, அவங்க தான் செல்வந்தரா. அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப என்ன சொன்னா பரக்கத்தும் சரி, என்ன தெரியும் பரக்கத்தை அதாவது அல்லாஹ் தஆலா வந்து எதை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அதை வந்து பொறுத்து கொண்டு வாழணும். என்ன செய்ய அல்லாஹ் தஆலா அது பரக்கத்தை அல்லாஹ் தஆலா செய்கின்றான். அதே போல இரண்டாவது என்ன தெரியுமா, எப்போ பேராசை வருது தெரியுமா, நம்ம கல்புக்குள்ள ஒரு ஏதாவது பெருசா நினைச்சா அது என்ன ஆகும், அது வந்து பேராசை பக்கம் கொண்டு போய் சென்றுடும். நான் சொல்லியிருக்கேன், ஒரு பூமியில வந்து 2 உலக வாழ்க்கை, ஒன்று இந்த உலகம், அடுத்து ஆகிரத்து இல்லைங்களா? இந்த உலக வாழ்க்கை என்பது தீர்மானிக்கப்பட்டது, நம்ம எல்லாம் கண்ணால பார்க்கிறோம். இதுக்கு அப்புறம் ஒரு உலகம் இருக்கு, அது ஆகிரத்து இல்லைங்களா? இப்ப இந்த உலகத்தை பார்த்து மனுஷன் என்ன செய்யலாம், இங்க நல்லபடியா இருக்கணும், இந்த உலகத்தை முன்ன வசதியா வாழணும்னு நினைக்கலாம். அப்ப என்ன சொன்னா கல்புகள் என்ன தெரியுமா, இந்த உலகத்தை பெரிதாக என்ன துவங்கி விட்டான். நம்ம கல்புகளை வந்து உலகத்தை துணியா பெருசா நினைச்சுன்னு சொன்னா அது என்ன ஆயிடும் நேரத்துல நாம் சொன்ன மாதிரி தான் பேராசை வந்து உண்டாக்கி அது மூலமா பல்வேறு தீமையை செய்ய தூண்டிவிடும். அப்ப என்ன தெரியுமா, நம்ம கல்புக்குள்ள ஈமான் கொண்ட மனிதர் கல்புல எப்படி தெரியுமா, ஒரு துன்யா என்பது எப்படி இருக்கணும், சாதாரணமா இருக்கணும், சாதாரணமா இருக்கணும். அது வந்து நம்ம எப்படி சொன்னா பல நேரங்களில் வந்து எப்படி தெரியுமா, துனியா ஒரு நிலைப்பாட்டை அவங்க சொல்லி காட்டுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவாங்க துனியா பத்தி, அமல் ஹயாத் துனியா இல்ல மத்தால் குரு, அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அமல் ஹயாத் துனியா, இந்த உலக வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா, இல்ல மத்தால் குரு, ஏமாற்றக்கூடிய அற்ப சுகம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன ஏமாற்றாது, உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் நம்ம சொல்லுவாங்க இல்லையா, நம்ம மௌத்தாயிட்டு சொன்னா எல்லாம் மறைஞ்சு போயிடும். ஏமாத்துதான் இல்லையா, நம்ம நினைப்போம் நம்ம பார்த்தோம் நம்முடையதுதான், என்ன செய்வோம், கஷ்டப்பட்டு எல்லாம் செய்து வச்சிருப்போம். ஆனா மௌத்து வந்துச்சு சொன்னா அந்த மௌத்து மூலமா நம்மளுக்கு அது வந்து மறைந்து சென்று விடும். நம்மள ஹயாத் துன்யா இல்ல மத்தாவுல் குரூர், இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சொல்லி காட்டுறாங்க என்ன தெரியுமா, அத்துனியா மஸ்ராவுல் ஆখিরা. இந்த உலகத்தை நம்ம வந்து எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், இந்த உலகம் என்பது எப்படி சொன்னா ஆகிரத்துடைய விலை நிலம். இந்த ஒரு துனியாவை வந்து எப்படி பயன்படுத்துறாங்க, விலை வந்து சொல்றாங்க மிருக போல வாழ்ந்து செல்வதல்ல உலக வாழ்க்கை. இந்த உலகத்தின் மூலம் என்ன செய்யணும், ஆகிரத்தை தேடிக் கொள்ள வேண்டும். அந்த வரிசையில நம்சல்ல என்ன செய்வாங்களாம், சஹாபால சில நேரத்தில் சொல்லி காட்டுவாங்களாம். சில நேரத்தில் உலகத்துடைய அந்த அந்த கேவலம் வந்து என்ன என்பது சொல்லி காட்டுவாங்க. உலக சொல்ல என்ன செய்யறாங்க, சஹாபாவோட வெளியே போறாங்க, மதீனா தாண்டி வெளியே போறாங்க. போகும்போது பார்த்தா ஒரு கடைத்தெருவை தாண்டி போறாங்க. அப்ப எப்படி சொன்னா அந்த இடத்துல வந்து ஓரமா வந்து காதுகள் அருந்த செத்து கிடந்த ஒரு ஆட்டை பார்க்கறாங்க. காதுகள் அறுக்கப்பட்டு செத்து கிடந்த ஒரு ஆட்டை என்ன செய்யறாங்க, குப்பையில பாக்குறாங்க. பார்த்துட்டு கேட்கறாங்க, அதுவும் பார்த்தா சொன்னா அந்த ஆட்டு என்னங்க சிறிய காது, ரொம்ப காது சின்னதா இருக்கு, காது அறுப்பட்டு இருக்கு, செத்து கிடக்குது. இப்ப ரசூலை கேட்கிறாங்க, இந்த ஆட்டை, இந்த ஊனமான இந்த ஆட்டை வந்து யாராவது வந்து வெறுமனே அதாவது சொல்லுவாங்க இல்லையா, குறிப்பிட்ட திரகம் எது பண்ணுவாங்களா கேட்டாங்களாம். அப்ப அந்த சஹாபிக்கு சொன்னாங்களா, என்ன ரசூலுல்லாஹ், அதாவது திரகத்தை விட சும்மா கூட யாரும் வாங்க மாட்டாங்க. சும்மா கூட ஆடு வந்து யாரும் வந்து செத்து போன ஆடு, ஊனம் என்பது வரை செத்து வர அது வந்து செய்து அது வந்து போயிருக்கு. அப்ப இந்த ஆட்டை வந்து சும்மா கூட யாரும் வாங்க மாட்டாங்கன்னு காசு கேட்க சொல்லும் பொழுது அப்ப நம்சல்ல சொல்றாங்க, உங்ககிட்ட வந்து இந்த ஆட்டுடைய மதிப்பு எப்படியோ அதே போல அல்லாஹ் கிட்ட என்ன இருக்கு, இந்த உலகத்தின் மதிப்பு. நமக்கு தாங்க இங்கெல்லாம் வந்து ரூபா, தீரகம், தீனார், வெள்ளி, டாலர் சொல்ற மாதிரி மதிப்பு போட்டதே போகலாம். தங்கம்லாம் நீங்க எவ்வளவு கிட்ட போக முடியுதா? நீங்க செல்வம் சொல்லுவாங்க, எப்படி வாழ போறீங்கன்னா கேட்டா தங்க விலை ஏறி சொல்லுவாங்க. தங்க விலை ஏற்பட்டு தங்க விலை ஏற்பட்டு இவங்க ஏற்றது நம்ம என்ன பண்ண முடியும் இல்லைங்களா? தங்கம் வாங்க சொன்னா பூமியில வந்து யாரும் வாழ முடியாது போல என்ன செய்வாங்க, ஒரு 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 பிரமிப்பு என்ன செய்யறது மக்கள் மத்தியில உண்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால இதுதான் இந்த உலகத்தினுடைய நிலைமை. ஆனா உண்மை என்ன தெரியுமா, இதெல்லாம் வந்து ஒரு கண்துரை.
எல்லாம் ஏமாற்றக்கூடியது. இப்ப என்ன தெரியுமா, நாம இங்க பெருசா பாக்குறோம், ஆனா அல்லாஹ்க்கு என்ன தெரியுமா, ஒரு குப்பையில ஒரு ஊனமான செத்து போன ஆடு எந்த அளவுக்கு மதிப்போ அது என்னதுங்க அல்லாஹ் கிட்ட இந்த துனியா. நாம என்ன செய்யறோம், இந்த துனியாவுக்காக ஒரு துதரை ஏமாத்தி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், குடும்பத்தை விட்டு வாழறோம் இல்லைங்களா? என்ன காரணம் தெரியுமா, நாம் பூமியில நிம்மதியா வாழணும். இதுக்கு என்ன பேசிக் என்ன சொல்லி பார்க்கும் பொழுது பேராசை தான். இப்ப இது நம்ம என்ன செய்யணும் சொன்னா, கல்புகள் என்ன செய்யணும், இந்த உலகம் சாதாரண ஒன்று என்ன செய்யணும், நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவன் அந்த எண்ணத்தை கொண்டு வந்துடணும். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா நபிசல்லா சொல்ற ஹதீஸ் சொல்ல நான் முடிக்கிறேன். இன்னொரு ஹதீஸ் பாருங்க, ரசூல் என்ன செய்யறாங்க, ஒரு தடவை பள்ளிவாசல் அமர்ந்து இருக்கிறாங்க. அப்ப அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க சொன்னா, அவங்க என்ன செய்யறாங்க, பஹ்ரைன் நாடு போறாங்க. பஹ்ரைன் நாட்டுக்கு போய் பஹ்ரைன் நாட்டுல என்ன செய்யறாங்க, ஜிஸியா சொல்லுவாங்க. அதாவது முஸ்லீமா இருந்தா என்ன செய்வாங்க, ஜக்காத் கொடுப்பாங்க. முஸ்லீம் அல்லாத ஜிஸியா சொல்லி ஒரு வரி இருக்கு, அது வரி என்ன முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு வசூல் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ பஹ்ரைன் நாடு என்ன செய்யறாங்க, அபூ உபைதா என்ன செய்யறாங்க சொன்னா, அப்போ என்ன செய்யறாங்க, அங்கிருந்து ஜிஸியா வசூல் செய்ய என்ன செய்யறாரு, அந்த மதீனாவுக்கு கொண்டு வராரு. ஒரு நாள் பள்ளி சுபுக்கு வராங்க, அந்த சாஹிப் என்ன செய்யறாரு, பெரும் பொருளோடு என்ன செய்யறாரு, பள்ளிக்கு வந்துடுறாரு. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு பெரும் பொருளோட பள்ளிக்கு வந்து கேள்விப்பட்ட உடனே பார்த்தீங்க சொன்னா, அந்த சுபுல் ஏகப்பட்ட சஹாபி வந்தாங்க, மதீனா வாசிகள். ரசூலை பாக்குறாங்க, பெரிய கூட்டம் வந்திருக்கு. ரசூலை தொழுது விட்டு பாக்குறாங்க, அவங்க பாக்குறாங்க, என்ன கேட்கறாங்க, அபூ உபைதா பொருள் கொண்டு வந்திருப்பதை நீங்க கேள்விப்பட்டு வந்துட்டீங்களா, இது பொருள் கொண்டு வந்திருக்காரு இல்லையா, அது கேட்டு வந்திருப்பதாக நான் கேள்விப்பட்டேன்னு சொன்னாங்க. அப்ப சொல்றாங்க, ஆமா என்ன சொல்லலாம், அந்த அபூ உபைதா பொருள் கொடுத்துருக்காரு, அது எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு. அப்ப நபிசல்லா சொல்றாங்க, நீங்க சந்தோஷப்படுங்க, இந்த நிலம் மாறும். உங்களுக்கு இப்ப பொருள் தேவை இருக்கா இல்லையா, இந்த பொருள் தேவை என்பது மாறி அளவற்ற பொருள் அல்லாஹ் தஆலா கொடுத்துருவா, அதிகமான பொருள் வசதி அல்லாஹ் தஆலா கொடுத்துருவா சொல்றாங்க. மக்ஷா அலிகுல் ஃபக்ர், சஹாப் தோழர்களே, நான் என்ன செய்யல, உங்கள் மீது வறுமையை பயப்படல, எங்க கஷ்டம் ஏழையாக இருப்பது நான் பயப்படல. எது பயப்பட தெரியுமா, எங்க அல்லாஹ் தஆலா அக்ஷா அன் துஃஸித துன்யா அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை விரிவாக விசாலமாக கொடுத்து, எப்படி முந்தைய சமுதாயத்தை அல்லாஹ் உலகத்துக்கு விசாலமா கொடுத்தானோ, அதே போல உங்களுக்கு அல்லாஹ் தஆலா உலகத்துக்கு விசாலமாக கொடுத்து, முந்தைய சமுதாயம் எப்படி அதுக்காக போட்டி போட்டதோ, அதே போல நீங்களும் போட்டி போட்டு எப்படி அந்த முந்தைய சமுதாயம் அதுக்காக அழிக்கப்பட்டதோ, அதே போல எங்க அல்லாஹ் தஆலா உங்களை அழித்து விடுவான்னு பயப்படுறேன். எது அரசாங்கம் பயப்படுறாங்க, எது பயப்படல, இந்த உலகத்துல ஏழையாக இருப்பதோ மிஸ்கீனா இருப்பதோ அரசாங்கம் பயப்படல. எது பயந்தாங்க தெரியுமா, அதிகமாக வசதி பெருகுதோ என்னதுமா கட்டத்துல அல்லாஹ்வுடைய சாபத்தை உண்டு பண்ணக்கூடிய எல்லா காரியத்தையும் செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதான உண்மை. அதிகமா பொருள் சம்பாதிச்சு என்ன செய்யும், கல்புக்குள்ள பெருமை வந்துடும். பெருமை என்ன ஆகும், நான் தான் அகங்காரம் வந்துடும். இன்னொரு என்ன ஆகும் தெரியுமா, எல்லாரும் செயல் துணிஞ்சு செஞ்சிருவோம். எல்லாம் வசதி இருக்கு, பணம் கொடுத்து சம்பாதிச்சிடலாம், பணம் கொடுத்து தப்பிச்சுக்கலாம், என்ன கெட்ட காரியம் பண்ணலாம் சரி, மாற்றி என்ன செய்யலாம், பணம் கொடுத்து வெளியே வந்துடலாம் என்று என்ன செய்யுமா, துணிந்து பல தீய கலைகளை செய்ய வச்சிருவோம். இது என்ன ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய நாமத்தை சம்பாதித்து அல்லாஹ்வுடைய அடியில் உண்டாகக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம நம்மளுக்கு அந்த சேர்த்துடும். அப்ப எதுக்கு சொல்றேன், இந்த உலகத்துல அல்லாஹ் தஆலா இதெல்லாம் கட்டுப்பாடோட வாழ்க்கை அல்லாஹ் சொல்றான். அளவோட சம்பாதித்தப்ப இல்ல, அந்த அளவு அல்லாஹ் எந்த வயதுல சொன்னா அந்த வயது சம்பாதிக்க, பேராசை கொண்டாடிருக்குன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சுப்ஹானஹு எண்ணியங்களையும் இந்த பேராசை என்ற தீய குணத்தை அல்லாஹ் எண்ணியங்களால் பாதுகாப்பானாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துடன்